ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். விர்ச்சுவல் மிஷின் அந்த வார்த்தையிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது ஒரிஜினலாக இல்லை, அது இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆக்சுவலாக ஒரு ஓஎஸ் இருக்குது, நம்ம சிஸ்டமில் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விர்ச்சுவல் மிஷின் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மோர் தென் ஒன் ஓஎஸை, நம்பர் ஆஃப் ஓஎஸை அதே சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஓஎஸ்க்கு தேவையான ஹார்ட்வேர்ஸை, ரிசோர்ஸஸை எல்லாமே இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஓஎஸும் எடுத்து யூஸ் பண்ணும். ஆனால் ஒவ்வொரு ஓஎஸும் ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி இமேஜின் பண்ணிக்கும்னா, எல்லாமே தன்னோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கும். ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருக்கிறது ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் தான். அந்த ரிசோர்ஸை மற்ற எல்லா ஓஎஸும் தன்னோட ஓன் ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட். இப்போ எல்லா ரிசோர்ஸும் ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருக்கிறது ஒரு செட்டு தான். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு செட் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த விர்ச்சுவல் மிஷின் கான்செப்டில் ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் க்ரியேட் ஆகிருக்க விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஒவ்வொரு ஓஎஸும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸும் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். இந்த விர்ச்சுவல் மிஷினை யூசர் க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. அதாவது நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஓஎஸையும் இண்டிவிஜுவலாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராசஸை எந்த ஓஎஸில் வேணாலும், நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் ஓஎஸ் இருக்குது, அதில் எதில் வேணாலும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் விண்டோஸ் எக்ஸ்பி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அதில் நம்ம ஓஎஸ் விர்ச்சுவல் மிஷின் இம்ப்ளிமெண்டேஷன் சாஃப்ட்வேரை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேரோட ஹெல்ப்போட நம்பர் ஆஃப் ஓஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நமக்கு என்ன ஓஎஸ் தேவையோ, ஒரு லினக்ஸோ இல்லை மேஷின்டோஷோ இல்லை ஒரு உபந்துவோ, என்ன ஓஎஸ் வேணுமோ நமக்கு தேவையான ஓஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் 2 மோட்ஸ் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட்லேயும் 2 மோடு இருக்குது. நம்ம ஆக்சுவலாக நம்மளோட ஓஎஸில் 2 மோடு, ஒன்று யூசர் மோடு, ஒன்று கர்னல் மோடுன்னு தெரியும். யூசர் மோட்னா யூசர் நம்ம ஒர்க் பண்ணுற விஷயம்லாம் யூசர் மோடு, அதாவது அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒர்க்கு, அது யூசர் மோடு. அந்த அப்ளிகேஷன் ஒரு சிஸ்டம் காலை மேக் பண்ணால் அங்கே கர்னல் மோடு வரும். சிஸ்டம் கால் என்ன ஆகும், எனக்கு இந்த ரிசோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் கிட்ட கேட்கும். ஓஎஸ் கர்னலை இன்டியூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ரிசோர்ஸை அலோகேட் பண்ணி கொடுக்கும். அங்கே கர்னல் மோடு வரும். அதே மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட்லேயும் யூசர் மோடு, கர்னல் மோடு அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். இப்போ விர்ச்சுவல் மிஷினில் ஒரு சிஸ்டம் கால் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, விர்ச்சுவல் யூசர் மோட்லேருந்து கண்ட்ரோல் விர்ச்சுவல் கர்னல் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த டயக்ராமு ஆக்சுவலாக என்ன நடக்குது, என்ன விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராக புரிய வைக்கும். இது ஒரு நான் விர்ச்சுவல் மிஷின் டயக்ராம். இங்கே ஹார்ட்வேர், அதாவது ரிசோர்ஸஸ் இருக்குது. கர்னல் அப்படிங்கிறது என்னது, ஹார்ட் ஆஃப் ஓஎஸ், ஓஎஸோட ஹார்ட். அடுத்து ப்ராசஸ் அதுக்கு தேவையான ஓஎஸை, அதுக்கு தேவையான ரிசோர்ஸை யார்கிட்ட கேட்கும், கர்னல் கிட்ட கேட்கும். கர்னல் அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் டிவைசஸை எடுத்து ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இங்கே ஹார்ட்வேர் ஃபிசிக்கலாக ஒரு செட் ஆஃப் ஹார்ட்வேர் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், விர்ச்சுவல் மிஷினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இது மூலியமாக தனித்தனி செட் ஆஃப் ஓஎஸை, நம்பர் ஆஃப் ஓஎஸை நம்ம சிங்கிள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் தனித்தனியாக கர்னல், ஹார்ட்வேர் டிவைஸ் தான் என்னதான் இருக்குது, ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் தான் காமனாக இருக்குது. ஆனால் அதுக்கு தனித்தனியாக கர்னல், தனித்தனியாக ரேம் அப்படின்னு தனித்தனியாக ப்ராசஸ், தனித்தனியாக கர்னல்னு ஒவ்வொரு ஓஎஸுக்கும் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும், காமனாக இருக்கும். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராசஸ் வெர்ச்சுவல் மிஷின், இன்னொன்று சிஸ்டம் வெர்ச்சுவல் மிஷின். ப்ராசஸ் வெர்ச்சுவல் மிஷின்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் ப்ராசஸை இந்த விர்ச்சுவல் மிஷினில் நம்ம ரன் பண்ணுறோம். அந்த ரன் பண்ணுற ப்ராசஸ் அந்த விர்ச்சுவல் மிஷின் எப்படி மாற்றும் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும், எந்த ஓஎஸில் வேணாலும் ரன் பண்ண எபிலிட்டி உள்ளதாக அது மாற்றும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா,
JVM, ஜாவா விர்ச்சுவல் மிஷின் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது. ஜாவா அப்படிங்கிறது என்னது? கலெக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஃபைல்ஸ். நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம்? ஜாவா சியில் கொடுத்து கம்பைல் பண்ணுவோம். இப்போ அந்த ஜாவா சி என்ன பண்ணும்? நம்ம க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை கிளாஸ் ஃபைலாக மாற்றும். அந்த கிளாஸ் ஃபைலை நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த சிஸ்டமில் வேணாலும் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை எடுக்க முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார்? ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இந்த JVM, இந்த ப்ராசஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ப்ராசஸ் க்ரியேட் ஆகும்போது க்ரியேட் ஆகும், அந்த ப்ராசஸ் முடியும் போது டிஸ்ட்ராய் ஆகிடும். இதுதான் ப்ராசஸ் விர்ச்சுவல் மிஷின். அடுத்தது சிஸ்டம் விர்ச்சுவல் மிஷின். சிஸ்டம் விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுல் ஃபிசிக்கல் சிஸ்டத்தையும் நிஜமாலே இருக்கிற மாதிரி விர்ச்சுவலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கும். ஆக்சுவலாக ஃபுல் மிஷின் அதுக்கிட்ட இருக்காது, அது மாதிரி ஒரு இல்யூஷனை நம்மக்கிட்ட கொடுக்கும். இந்த விர்ச்சுவலைசேஷனை நம்மளுக்கு யார் எனேபிள் பண்ணி கொடுக்குறா, யார் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா, இந்த ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேராவோ ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஃபர்ம்வேராவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஹைப்பர்வைசர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் கான்செப்டை ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் OS இருக்குது, நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம VM1லேருந்து VMN வரைக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் என்ன தான் இருக்குது? சிங்கிள் செட் தான் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஈவனாக தேவையான ரிசோர்ஸை யார் கொடுக்கணும்? இந்த ஹைப்பர்வைசர் தான் கொடுக்கணும். யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் தான் ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் தேவையான ரிசோர்ஸஸை கொடுக்க முடியும். அந்த வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா, இந்த ஹைப்பர்வைசர் தான் பார்க்குது. இந்த ஹைப்பர்வைசரில் 2 டைப் இருக்குது. ஒன்று நேட்டிவ் ஹைப்பர்வைசர், இன்னொன்று ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். இந்த நேட்டிவ் ஹைப்பர்வைசரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, இந்த நேட்டிவ் ஹைப்பர்வைசரு லைட் வெயிட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஒர்க் ஆகும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை என்ன? டைரெக்டாக ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸோட கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அந்த வேலையை தான் இந்த நேட்டிவ் ஹைப்பர்வைசர் பண்ணும். அப்போ ஓஎஸோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு தேவையான ரிசோர்ஸஸை டைரெக்டாக அலோகேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஹோஸ்டட் ஹைப்பர்வைசரோட வேலை என்னென்னா, ஆக்சுவல் OS அங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் அதுக்கு இந்த ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு OS கிட்ட கர்னல் கிட்ட சிஸ்டம் காலை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கும். ஸோ யூசஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின் என்ன? இவ்வளோ தான் விர்ச்சுவல் மிஷின் கான்செப்டை. இதில் யூசஸ் என்ன, இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் பேக்கப். டிவைஸ் பேக்கப்னா என்ன? நம்மக்கிட்ட எல்லா ஃபைலுமே ஒரு செட்டு தான் ஆக்சுவலாக இருக்குது. நம்ம எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஃபைல்ஸோட காப்பியை தான் கொடுக்குறோம். நம்ம ஒரிஜினல் ஃபைலை எந்த ஓஎஸுக்கும் எந்த விர்ச்சுவல் மிஷினுக்கும் நம்ம ஒரிஜினல் ஃபைலை கொடுக்கல. ஒருவேளை எனக்கு இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன ப்ராசஸ் வேணாலும் பண்ணியிருக்கலாம், அந்த ப்ராசஸ் ஃபெயிலாக போகலாம். ஆனால் நம்மள்கிட்ட ஓல்டர் ஃபைல் ஒரிஜினல் ஃபைலு அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு நம்ம வேற ஒரு ஓஎஸ் கிட்ட கொடுத்து அதே வேலையை நம்ம புதுசாக செஞ்சுக்க முடியும். அது டிவைஸ் பேக்கப். டெஸ்டிங்னா இப்போ என்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை எனக்கு ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஓஎஸில் எனக்கு ரன் பண்ணி பார்க்கணும். என்கிட்ட 10 டிஃப்ரெண்ட் ஓஎஸுக்கு 10 செட் ஆஃப் ஓஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன்னா அது எனக்கு லாஸ். இதே நான் விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் வச்சுருக்க சிங்கிள் சிஸ்டமில் 10 ஓஎஸையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட கோடிங்கை எந்த சிஸ்டமில் வேணாலும் ரன் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ஒரு டெவலப்பர் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் டெவலப் பண்ணி தன்னுடைய ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். சைபர் செக்யூரிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான யூஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நம்பர் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. இந்த ஓஎஸில் இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை இந்த விர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொன்றும் ப்ரொடெக்டடாக இருக்கும். இந்த செட்டால் கம்யூனிகேட் பண்ணவோ இன்ட்ராக்ட் பண்ணவோ அதில் உள்ள கண்டென்ட்டை எடுக்கவோ முடியாது. காமனாக இங்கே ஒன்று இருக்கலாம், ஆனால் இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே என்ன இருக்காது, கம்யூனிகேஷன் இருக்காது. அங்கே உள்ள டேட்டா ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும்.
ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓஎஸ் விர்ச்சுவல் மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக ஒரு செட்டு தான் இருக்குது, மற்ற எல்லாமே இருக்கிற மாதிரி இல்யூஷன் தான். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ மொத்தத்தையும் ஒர்க்லோடு ஹெவியாக இருக்கும் பொழுது இந்த கம்மியான டிவைசஸை வச்சு, கம்மியான ரிசோர்ஸஸை வச்சு என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினோடைய ஒர்க்கு இன்னொரு விர்ச்சுவல் மிஷினோட ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணும். இதில் ஒர்க்லோடு ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது என்னென்னா, என்ன தான் நமக்கு விர்ச்சுவல் மிஷின் இருந்தாலும் ஒரிஜினலோட குவாலிட்டியை இதால் கொடுக்க முடியாது. இவ்வளோதாங்க விர்ச்சுவல் மிஷின். தேங்க்யூ.